ஹாய் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். முத்து மீனா கிட்ட பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவார். அப்போ அண்ணாமலை வந்து கேட்குறாரு, என்னடா மீனாவை கூப்பிட்டு வரலையான்னு கேட்கும்போது, இல்லைப்பா அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்னும் போது விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயோ அவள் வரலையா, நீ வாழ்க்கையிலே இன்னைக்கு தாண்டா உருப்படியான விஷயம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்போ அண்ணாமலையும் ஸ்ருதியும் உங்களை திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து பூ கட்டிக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, முத்துவை நினச்சி அப்படியே வருத்தப்படுறாங்க. அப்போ முத்து வந்து பக்கத்தில் உட்கார்ற மாதிரி பேசுகிற மாதிரி அவங்க கற்பனை பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து மீனாவை மிஸ் பண்ணுவார். அவங்க வந்து பேசுகிற மாதிரியும் வரா மாதிரியும் அவர் கற்பனை பண்ணுவார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து மனோஜ் வீட்டுக்குள்ளே வரா மாதிரி பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. மனோஜுக்கு வந்து இங்கே தூக்கம் வராமல் அவன் வந்து தவிப்பான், ஐயோ என்ன தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு. அப்படியே ஸ்ருதி வந்து ரவி வந்து ஆசையாக பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க. அப்போது நீத்து வந்து குறுக்க வரா மாதிரி அவங்க ஒரு பக்கம் கற்பனை பண்ணுவாங்க. ரவி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து பேசுகிற மாதிரி கற்பனை பண்ணுவார். அந்த இடத்துல அதே மாதிரி நீத்து வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரியும் கற்பனை பண்ணுவார். அப்படியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எபிசோடு கற்பனையாக தான் பாதி போச்சு. அப்போது அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, யோசிக்கிறார் பெட்ரூமில் உட்காந்து. இவ்வளோ துரோகம் பண்ண ரோகிணியை வந்து மருமகன்னு தூக்கி கொண்டாடினா, ஆனால் இந்த வீட்டுக்காக நல்லது பண்ணுற மீனாவை மட்டும் வெளியில் அனுப்பிச்சிட்டு இப்படி நிம்மதியாக தூங்குறாளே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை வருத்தப்பட்டே உட்காந்துருக்காரு. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனாவை பார்க்க ஸ்ருதி வராங்க, கடைக்கே வந்துடுறாங்க. வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க, நீங்கள் வீட்டை விட்டு போனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, என்ன பண்ணுறது, மாமாக்காக நான் தான் வீட்டை விட்டு வெளில வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இதெல்லாம் ஏன் வந்து ரோகிணி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மீனாவால் அதை ஏற்றுக்க முடியல. இல்லை ஒரு பொம்பளை இவ்வளோலாம் பண்ணுவாங்களா அப்படின்னும் போது அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கைக்காக அவங்க என்ன வேணாலும் ஃப்ராடு தானே பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு தான் தெரியும்ல. இது ஏன் ரோகிணி பண்ணியிருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம வந்து ஒன்றா இருந்தால் அவங்க வீட்டுக்குள்ளே வர முடியாதுல்ல, ஸோ அவங்க தான் ஆள் செட் பண்ணி இதை பண்ணியிருப்பாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோகிணி வராங்க, காரில் வந்து இறங்குற மாதிரி. இன்றைக்கான எபிசோடு அப்படியே முடிக்கிறாங்க. நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.